நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள 2023-24 நிதியாண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு அறிக்கையில் 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதித்துள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு அறிக்கை என்பது 2030க்குள் நிலைத்த தன்மை உள்ள உலகை கட்டமைப்பதற்கான பொருளாதார வளர்ச்சி, சமூக நிலை, சுற்றுப்புற பாதுகாப்பு ஆகிய 3 குறிக்கோள்களை சாத்தியப்படுத்துவதற்கான நோக்கத்தை கொண்டது. இந்த நோக்கங்களை சாத்தியப்படுத்த உதவுகின்ற வறுமை ஒழிப்பு, கல்வி உள்ளிட்ட 16 வகையான இலக்குகளை அடைய மாநிலங்கள் எடுக்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. அதில் தலா 79 புள்ளிகளோடு உத்தராகண்ட் முதலிடத்திலும் கேரளம் 2வது இடத்திலும் உள்ளன. பெரிய மாநிலமான தமிழ்நாடு 78 புள்ளிகளோடு 3வது இடத்தை பிடித்துள்ளது. 2019இல் 67 புள்ளிகளோடு 3வது இடத்தையும், 2020-21 நிதியாண்டில் 74 புள்ளிகளோடு 2வது இடத்தையும் தமிழ்நாடு பிடித்திருந்தது. தற்போது 4 புள்ளிகள் அதிகரித்து 3வது இடத்தை பிடித்து தமிழ்நாடு சாதித்துள்ளது. மொத்தமுள்ள 16 இலக்குகளில் 15இல் 65 புள்ளிகளுக்கு மேல் பெற்று ஃப்ரண்ட் ரன்னர் என்ற பிரிவில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. இதில் குறிப்பாக வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு முதலிடத்திலும், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் 81 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திலும் தமிழ்நாடு உள்ளது. தரமான கல்வி இலக்கில் 76 புள்ளிகளோடு தமிழ்நாடு 4வது இடத்தில் உள்ளது. உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை, பள்ளிகளில் அடிப்படை வசதி மற்றும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் என்ற இலக்கை அடைவதில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.